அந்த தலையில் இருக்கக்கூடிய இருமுடி. இந்த மலை வந்து சபரிமலை ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த சரம் குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து தமிழ் வார்த்தை அது. சரம் அப்படின்னா நம்முடைய மூச்சு. எந்த ஒரு ஆண்மகன் தன்னுடைய மூச்சு வந்து ஒழுங்காக இருக்குது அப்படின்னா இவங்க தான் வந்து செக்ஷுவலில் வந்து ஃபிட்டு. அந்த ஒரு மலை ஏறுறதுக்கு இந்த கல்லை தூக்குறது இந்த மாதிரி இந்த மலை ஏறும் பொழுது இந்த மூச்சை வந்து ஒழுங்குபடுத்தி நீங்கள் கரெக்டாக ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருமணம் செய்வதற்கோ இல்லை வந்து ஒரு பெண்களோடு கூடுவதற்கோ நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த சரம் இப்போ அதில் ஒரு மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறுறவங்களுக்கு அந்த ஒரு கொடி மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, இந்த சரம் குத்தின்னு சொல்லிட்டு. அந்த சரம் குத்தி நீங்கள் அந்த செங்குத்தாக இருக்கிற இடத்த ஏறிட்டு போன உடனே அந்த இடத்துல குத்தணும். ஸோ இதை வந்து நான் மறைமுகமாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் இந்த மலையை ஏறிட்டேன், என்னுடைய உடல் தகுதியை நான் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதா தான் வந்து இந்த சரம் குத்தின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐயப்பன் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமும் மறைமுகமாக வந்து இதை தான் பேலன்ஸ் பண்ணுது, இதுதான் வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஒரு